இந்த கிட்டத்தட்ட எல்லா தமிழகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 20,000 இடங்கள் நடக்குது. இன்றைக்கு இந்த பத்திரப்பு தெற்கு ஒன்றியத்தில் நடக்குது. இதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சரவணத்துறை ராஜா அவர்களே, தெற்கு ஒன்றிய தலைவர் மரியாதைக்குரிய தம்பி கற்பகராஜ் அவர்களே, இந்த சக்தி கேந்திர பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் முத்துராஜ் அவர்களே, மற்றும் வடக்கு ஒன்றிய தலைவர் மரியாதைக்குரிய தம்பி ராஜ்குமார் அவர்களே, மற்றும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி உமாலராஜா அவர்களே, மற்றும் முன்னாள் ஒன்றிய தலைவர் அண்ணன் மோகன் அவர்களே, மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளே மற்றும் அனைத்து பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேசத்தின் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு இந்த தேசம் கண்ட வளர்ச்சியை அத்தனை சாதாரணமாக கடந்துவிட முடியாது. அத்தனை அசுர வேக வளர்ச்சியை இந்த தேசம் பெற்றுள்ளது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ். இந்த தேசம் உலகின் வல்லரசு தேசமாக உருவாக வேண்டும் என்று கனவு கண்ட நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் கனவை நனவாக்கும் விதமாகத்தான் இன்றைய இந்த தேசத்தை நம்முடைய மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த தேசம் ஒரு நாள் உலகின் வல்லரசு தேசமாய் மாறும் என்பதிலே எந்தவிதமான ஐயப்பாடுகளுமே கிடையாது. இந்த மத்திய பட்ஜெட்டை மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மத்திய பட்ஜெட்டை பார்க்கும்போது நம்முடைய தேசம் இன்று தன்னிறைவு பெற்றதை நம்மால் உணர முடிகிறது. ஆம், இந்த தேசம் தன்னிறைவு பெற்றுத்தான் விட்டது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழே. அந்த மத்திய பட்ஜெட்டை சற்றே உற்று நோக்கி பாருங்கள். அங்கே அந்த உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அதிகமான வரி விதிப்புகள் கிடையாது. சிகரெட் போன்ற பொருட்களுக்கு மட்டுமே அதிக வரி விதிப்புகளை கொடுத்திருப்பார்கள். புற்றுநோய் போன்ற மருந்து பொருட்களுக்கெல்லாம் வரி விதிப்புகள் அங்கே கிடையாது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தேசம் தன்னிறைவு பெற்றதை நம்மால் உணர முடியும். இப்படி ஒரு பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேசத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இங்கே தமிழகத்திலே இந்த திமுக ஆட்சியிலே திரும்பிய திசையெங்கும் இங்கே மரணத்தின் ஓலங்கள், திரும்பிய திசையெங்கும் திமுக ஆட்சி அராஜகங்கள், திரும்பிய திசை எங்கும் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற குற்றங்கள், திரும்பிய திசை எங்கும் போதை கலாச்சாரங்கள் மண்டியிட்டு கிடக்கின்றன. ஆம், இந்த தமிழகத்திலே இந்த திமுக என்ற ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சமுதாய கலாச்சார சீரழிவுகள் எல்லாம் இங்கே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது. அதற்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். நாம் எல்லாம் தினந்தோறும் பார்க்கிறோம். செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் நாம் பார்க்கிறோம். தினம் தினம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது எத்தனையோ அவலமான நிலைகள். அதிலே முதலாவதாக ஒன்றை சொல்கிறேன், போதைப் பொருள் கலாச்சாரம். முன்பெல்லாம் நாம் எல்லாம் போதைப் பொருள் அரபு தேசங்களில் தான் போதைப் பொருள் கடத்தப்படும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் என்று இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை அதுவும் தமிழகத்திலே திமுகவிலே அயலக அணியிலே இருந்த ஒரு ஜாஃபர் சாதிக் என்பவன் இந்த போதைப் பொருளை கடத்தினான். அதிலும் 20,000 கோடி அளவிலான போதைப் பொருளை கடத்தி இந்த சர்வதேச அளவிலே இந்தியாவை, தமிழகத்தை தலைகுனிய செய்தவன் இந்த திமுக ஆட்சியில் தான். மிகப்பெரிய சாதனையாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் போலும். அடுத்ததாக கள்ளச்சாராயத்திலே இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகாக கள்ளச்சாராய மரணங்கள் கொத்து கொத்தாய் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அன்று கள்ளக்குறிச்சியிலே 60 பேர் கிட்டத்தட்ட மரணமடைந்தார்கள். ஆனால் அதற்காக அந்த காய்ச்சியம் இன்னைக்கு வெளியில தான் இருக்கிறான். அவனை முதல்ல கைது செஞ்சாங்க, ஆனா மறுபடியும் வெளியில விட்டாங்க. இன்னைக்கு அவன் சர்வசாதாரணமா அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா மக்கள் தான் அதை தெரியாம குடிச்சு அதை செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை காய்ச்சிறவனும் திமுக நிர்வாகி தான். எல்லாமே இந்த திமுக நிர்வாகிகளால தான் நடந்துகிட்டு இருக்குது. சர்வசாதாரணமா நடந்துகிட்டே இருக்குது. அடுத்ததா பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி, 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அவள் கல்லூரிக்கு செல்லும் பொழுது ஞானசேகரன்கிறவன், அவனும் திமுக நிர்வாகியோட கைகூலியா செயல்பட்டு இருக்கிறவன் தான். அவனால பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி பெரும் துன்பத்துக்கு ஆளானாங்க. அவன் திமுக நிர்வாகி என்பது குறிப்பிடத்தக்கது. அவனுக்கான தண்டனையை கொடுத்தாங்க. உள்ள போயிட்டு மறுபடியும் வெளியில வந்தான். ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சான்னா அவன் மீதான குண்டாசை ரத்து செய்து விட்டது. இன்னைக்கும்
அவன் சர்வசாதாரணமா வெளியில இருக்கான். அப்ப இந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கான என்ன பாதுகாப்பு இருக்குங்கிறத நாமெல்லாம் உணரணும். எந்த பாதுகாப்புமே இந்த திமுக அரசுல பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லைங்கிறத நாம நன்றாக உணரணும். அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, கோயில்கள், இந்துக்களுக்கு இந்து விரோத திமுக அரசு தான், இந்த இந்து விரோத அரசு தான் இந்த திமுக அரசு. இந்துக்களுக்கு எதிரான, இந்த கோயில்களுக்கு எதிரான எல்லா விஷயங்களையுமே இந்த திமுக அரசு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஒரு கோயில் வந்து புறம்போக்கு இடத்துல இருக்கு, அதை இடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னே வேக வேகமா நைட்டோட நைட்டா அதை இடிச்சு தட்டிடுறாங்க இந்த திமுக அரசு. ஆனா நீதிமன்றத்துல திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தலான்னு நமக்கு சொன்ன பிறகும் கூட அந்த தீபத்தை நம்ம ஏற்ற விடாம, அதாவது இது 3வது தடவையா நமக்கு தீர்ப்பு வந்திருக்கு. முதல் தடவையா வரல, 3வது தடவையா நம்ம போராடி வாங்கியிருக்கோம் திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல தீபம் ஏற்றலான்னு. ஆனாலும் நம்மளால ஏற்ற முடியல. மேல்முறையீடு செஞ்சேன்னு சொல்றான். மேல்முறையீடு எப்படி செஞ்சா? நம்முடைய பணம், நாம உண்டியல்ல போடுற, இந்துக்களாகிய நாம உண்டியல்ல போடுற அந்த பணத்தை அவன் உள்ள வச்சு, அந்த பணத்தையே வச்சு அவன் நமக்கு எதிராக எல்லா விஷயங்களையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் நாம உணராம மறுபடியும் ஓட்டுக்காக முத நாள் கொடுக்குற 1000 2000க்காக நாம திமுக அரசுக்கு ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நாம இன்னைக்கு அதிகமான கவலைகளையும் கஷ்டங்களையும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த இந்து மதம் வந்து நம்முடைய மதம் மட்டும் கிடையாது. இது நம் மதம் மட்டுமல்ல, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பண்பாடு, இப்படி நம்முடைய பண்பாட்டை கெடுக்கக்கூடிய இந்த அரசு, இந்த வேலையை தான் இந்த திமுக அரசு செய்து கொண்டே இருக்கிறது. இந்த திமுக அரசை நாம் புறக்கணித்தால் மட்டும்தான் இந்த நம்முடைய இந்து மதம் வளர்க்கப்படும். இந்து மதம் நம்முடைய அறிவியல் சார்ந்த விஷயங்களை நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அறிவியல் சார்ந்துதான் நமக்கு இந்து மதம் எல்லா போதனைகளையும் சொன்னது. சும்மா ஒன்றும் முன்னோர்கள் நமக்கான இந்து மத கோயில்களை எல்லாம் கட்டி வைக்கல. நமக்கு அறிவியல் சார்ந்து எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லி இந்த ஆன்மீக வழிபாட்டு முறைகளையும் ஒழுக்க நெறிமுறைகளையும் கற்றுக் கொடுத்தது இந்து மதம் தான். வேற இந்து மதத்திலையுமே கிடையாது. அப்படிப்பட்ட இந்து மதத்தை அழிக்கணும். அப்படி அழிச்சாதான் நாம வழிவழியா இந்த திமுகவை ஆட்சி சேர்ந்து நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டிருக்கிறதுனால தான் இந்த திமுக அரசு அவங்க டார்கெட் பண்றது கூட நம்முடைய இந்து மத கோயில்களை இடிக்கிறதா காரணமா வச்சு அதை இடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு அமைச்சர்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்றாரு, நான் சரஸ்வதி கோயிலை இடித்தேன், நான் லட்சுமி கோயிலை இடித்தேன், நான் பார்வதி கோயிலை இடித்தேன்னு அவ்வளவு சர்வசாதாரணமா சொல்றாரு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லை, நம்ம பத்தின பயம் இல்லை அவனுக்கு. இவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு ஏளனமான ஒரு எண்ணம் தான் இந்துக்களை பத்தி அவங்களுக்கு இருக்கு. அதனால அந்த இந்து மதத்தை மட்டுமே டார்கெட் பண்ணி அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். நாம இந்துக்களாகிய எல்லாருமே நாம ஒரே உணர்வோட செயல்படணும். அப்பனா மட்டும்தான் இந்த திமுகவை நம்மளால ஓச்சு கட்ட முடியும். நாம வெறும் கோயில்களுக்கு போனா மட்டும் போதாது. கோயில்களுக்கு போகும்போது மட்டும் சாரையா நாமெல்லாம் போகிறோம். ஆனா நம்ம கிட்ட ஒரு எலெக்ஷன் வரும்போது நம்ம கிட்ட எந்த விதமான ஒற்றுமையுமே இல்லை. ஒற்றுமை இல்லாம போறதுனாலதான் இன்னைக்கு திமுக காரன் தன்னோட இதை சுரண்டி எடுத்து தான் வீட்டுல வச்சுக்கிட்டான். இதெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, 1000 ஆண்டுகள் நின்று பேசக்கூடிய அளவுக்கான ஒரு சாதனையை நான் 5 ஆண்டுகளில் இந்த திமுக அரசு செய்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் செஞ்சாரு, உண்மைதான். என்ன செஞ்சிருக்காரு? போதை கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்காரு, கள்ளச்சாராயத்தை கொண்டு வந்திருக்காரு, சாராய ஆலைகளை அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. இப்படி படிப்படியா இந்த மக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. இப்படி எல்லாத்தையுமே செஞ்சிருக்கிறாரு. 1000 ஆண்டுகள் என்ன, 2000 ஆண்டுகள் என்ன, 3000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஸ்டாலினுடைய பெருமையை கண்டிப்பாக உலகம் பேசும். என்ன பேசும்? ஸ்டாலின் எனும் சர்வாதிகாரன் ஆட்சி செய்தான், இந்த தமிழகத்தையே சுரண்டி எடுத்து தன் வீட்டுக்குள்ளே கொண்டு சென்று விட்டான் என்று இந்த தமிழகம் என்ன, இந்தியா என்ன, உலகமே பேசும் ஸ்டாலினுடைய அந்த வரலாறை பற்றி. இப்படி எத்தனையோ விஷயங்களை நமக்கான துரோகங்களை பண்ணிக்கொண்டே இருக்கிற இந்த திமுக அரசு நமக்கு தேவையா என்பதை நீங்கள் எல்லாம் உணர வேண்டும். இந்த திமுகவை புறக்கணித்து நம்முடைய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்காக எத்தனையோ விஷயங்களை, நல்ல விஷயங்களை பண்ணி இந்த தேசத்தை உயர்த்துறதுக்காக பாடுபட்டு இருக்கிறாரு. அவருடைய கரங்களை வெளிப்படுத்துறதுக்காக நாம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து இந்த திமுகவை ஓட விரட்டுவோம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.